கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 2:19 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். ஓயே சிவமதான்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அலைகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி மலை அலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓயே சிவமதன்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது, ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது, அன்றாடம் காலை மலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உகந்தது, அன்றாடம் காலை மலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உகர்ந்தது. ஓயே சிவமதன்பு சங்கட சமயங்களில் மங்கிய பாடுகிறேன், துங்கன இறங்குமென எங்கிய வாடுகிறேன், பங்கமில்லாமல் பதில் அளிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன், பங்கமில்லாமல் பதில் அளிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு உமதன்பு இருளாம் பள்ளத்தாக்கில் மருகிய நடந்தாலும் அருமந்தன் மேய்ப்பராய் அருகினில் இருப்பதாலும் கருணயம் எம்மை கரம் பிடித்து கத்தரை காப்பதாலும், கத்தரை காப்பதாலும், கருணயம் எம்மை கரம் பிடித்து கத்தரை காப்பதாலும், கத்தரை காப்பதாலும். ஓயே சிவமதன்பு குறையுள்ளோ நாளோம் கூடவே இருக்கின்றீர், நிறைவாம் புல் தரையில் மெதுவாய் நடத்துகிறீர், இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர், இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர். ஓயே சிவமதன்பு தேவனுடைய வீட்டில் சித்தப்படி துதிப்பேன், இதயமுடன் என்றும் அதை மதிப்பேன், ஆராதிக்க கராமம் இயேசு. ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஆராதிக்க கராமம் இயேசு. ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். ரைட், இப்ப நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம் நேற்று பார்த்தோம். தலையை பற்றி கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தலையை பற்றி கொள்ளாமல் அவங்க என்ன செய்யறாங்க? ஒன்னு விட்டுட்டாங்க, ஒன்னு செய்யறாங்க. தவறு. மாயமான தாழ்மை, தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை விருப்பமுற்று, தலைக்கு செய்ய வேண்டிய தலையாகிய கிறிஸ்துவுக்கு வேண்டிய ஆராதனை விட்டுட்டு தேவதூதர் போயிட்டாங்க. காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து, காணாதவை தம் மாமிச சிந்தையினாலே வீண் இருமாப்பாய் கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களுக்கு வஞ்சியாது. உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போக, பந்தய பொருள் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதை நீங்க இழந்து போக கூடாது. சரி, இப்ப கொலோசி சபையில முந்தின வசனத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன். தலையாக்கிய கிறிஸ்துவை பற்றுக்கொள்ளாதனால வர நிலைமை இது. ஆண்டவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. முதல் எதிர்பார்ப்பு இது முழுவதற்கும் நான் ஒரு வார்த்தையில அதை சொல்லிவிட்டேன், பெரிய வார்த்தை, கனி தருகிற வாழ்க்கை. ஆண்டவருமே கனியை எதிர்பார்ப்பார். வாசிப்போமா? உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 10வது வசனம். உன்னத பாட்டு 2 என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் ரூபவதியை எழுந்து வா, எழுந்து
அழைப்பு. நம்ம ஒரு நிலைமையில இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கும். அது பேர் என்னன்னா கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர நான் பிடிக்காது. ஆனா ஆண்டவர் அழைக்கிறார், நீ வெளியிலே வா. வெளியில எதற்காக வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கணும். தூதியும் பல வாசனை வீசும், நமது வாசல் அண்டே புதியவைகளும் பழைய சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே அவைகளை உமக்கு வாய்த்திருக்கிறது. இதாங்க கீ வார்த்தை. ஒரு அம்மா இருக்காங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு அல்லது வேலைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் சாப்பாடு வச்சிருப்பாங்க. அதை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பிச்சைக்காரன் வந்து அண்ணா பசிக்குது, ஐயா பசிக்குது, பிச்சை கொடுக்கவே மாட்டேன். நான் பிள்ளைக்கு வச்சிருக்கேன், இதை நான் கொடுக்க மாட்டேன். இப்போ ஒவ்வொருத்தரும் புதுசா கல்யாணம் ஆன மனைவி, என் மனைவியெல்லாம் நாங்கள் குல்பார்க்கெல்லாம் இருக்கும்போது அவளுக்கு ஜாஸ்தி சமையல் தெரியாது. ஆனாலும் அவளுக்கு தெரிஞ்சதை செஞ்சு சின்ன சின்ன பாத்திரத்தை வச்சிருப்பாரு. என் மாப்பிள்ளை வருவாரு, நான் அதை கொடுப்பேன். இது யார் சொல்லி கொடுக்குறா? எல்லாருக்கும் தெரியும். அது போல எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, அவர் வருகையில என் பிரியமே ரூபவதி நீ எழுந்து வா அப்படின்ட்டு இவன் என்ன செய்வான்னா, அவைகளை சரி அவைகளை உனக்கு வாய்த்திருக்கிறேன். இந்த மாய்மாலமான தாழ்மை, தேவதூதர்ல ஆராதனை பண்ணிட்டு காணாதவர்கள் மேல ஒரு அட்ராக்ஷன் போய் அந்த டைரக்ஷன் மாற 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 கனி உள்ள வாழ்க்கை போயிடும். கனி உள்ள வாழ்க்கை போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சு. ஆண்டவர் கனியை ரொம்ப பர்டிகுலரா எதிர்பார்க்கிறார். சரி, வாசிப்போமா? மத்தேயு எடுத்துவாங்க 7வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றார்? 16 அவைகளின் கனிகளினாலே அவர்களை அறிவு. அவர்களுடைய கனி முட்செடிகளிலே திராட்சை பழங்களும் முட்பூண்டிலே அத்திமூலம் இருக்கிறார்கள். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டது, கெட்ட மரம் நல்ல மணிக்கு. நீங்க கனியை பார்த்து மரத்தை சொல்லணும். என்னதுங்க? கனியை பார்த்து. நம்ம என்ன செய்வோம்னா மரத்தை பார்த்து கனியை சொல்லணும். வேப்ப மரம், மரத்தை தெரியும் நமக்கு, எல்லாம் தெரியும். இது வேப்பம் பழத்தை கொடுக்கும் நம்ம சொல்லணும். இன்னும் கனியை பார்த்து தான் கொடுக்கணுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 20வது ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். 21வது ஜட்ஜ்மெண்ட் போயிட்டார். பார்த்துக்கோங்க. மாய்மாலமான தாழ்மை எல்லாம் வெளியில பார்த்தா நல்லா தான் தெரியும். என்ன எப்படி இப்படி தங்களை தாழ்த்துக்கிறாங்க, தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா பந்தய பொருள் போயிடும். அதான் பார்க்கணும். பந்தய பொருள் என்னன்னு காட்டப்படும். 21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சுற்றத்தின்படி செய்கிறவனோ பரவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க கொண்டு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி என்ன பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுடைய சித்தம் என்ன கனி கொடுக்கணும். கனி கொடுக்கணும் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இங்க ராஜேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ரட்சிக்கப்பட்டாங்க. அவருடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட போய் செய்தியை சொல்றாரு. அவர் அதை கேட்டு ஆண்டவர் ஏத்துக்கிட்டு அவர் ஒரு ஊழியக்காரன் ஆகிட்டார். இது எனக்கு அவர் சொன்ன ஒரு சாட்சி. இப்படி அநேகருடைய வாழ்க்கையில உங்கள் மூலமாக கனி செலுத்தப்படும். கனி வரணும். கனி வந்தாதான் ஆண்டவர் ஒரு மத்திய 25வது அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். நல்லது உண்மை மொத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேகத்துல அதிபதி. இதுதான் நம்முடைய ஆண்டவருக்கு கேட்க வேண்டிய அனைத்து வரக்கூடாது. நான் உன்னை அறியேன். அந்நாட்களிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே முத நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, முத நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தனும் அல்லவா. எல்லாமே ஆண்டவருடைய காதுகளுக்கு உள்ளேயே போகாது. சரி, இப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு வசனத்தை காட்டுறேன். இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. யாத்திராகம் 28வது அதிகாரம் 33 28 33. இது ஒரு ஆசாரியனுடைய டிரெஸ். ஆசாரியனுடைய டிரெஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதன் கீழோரத்திலே இளநீல ரத்தாம்பர வேலை செய்யப்பட்டு மாதுளம் பழங்களையும் அவைகளை சுற்றி இருக்க மணிகளையும் சுற்றி வரும். ஒரு மாதுளம் பழம் மணி, மாதுளம் பழம் மணி. மாதுளம் பழங்கிறது கனி. ஆனா அடுத்து இருக்கிறது ஒரு ஓசை கொடுக்கிற ஒரு பெல். பெல் மாதுளம் பெல் மாதுளம். கர்த்தாவே முத நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, அது பெல். டெங் டாங் டாங். நான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்ச ஆண்டவரே. கனி இருக்கா? கனி இருக்கா?
என்ன ஒரு ஆவிக்கிறது. எனக்கு தான் வாசிட்டு எனக்கு இந்த எக்ஸ்பிளேஷன் அந்த பாஸ்டர் சொல்லும்போது ஆச்சரியமாச்சு, இப்படி இதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்காட்டுங்க. கனி பெல் பெல் ஒருத்தெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா நான் யாரு தெரியுமா? பைபிள நான் முழங்காலில் இருந்தே இருக்கட்டையா, முழங்கால படி தலைகள் எனக்கு என்ன, உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி சொல்லி அவங்கள்ட்ட புகழ சொல்லிட்டு இருக்காங்க. அதான் பெல் டாங் 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 நடிச்சுட்டு இருக்கு. அடுத்த கனி இருக்கா? கனி எல்லாம் எங்க, அதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அப்ப ஒண்ணு மணி சத்தத்தை எழுப்போம். அந்த மணி சத்தங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு பைபிளை தூக்கிட்டு வர ஒரு மணி பெல் அடிக்கும். சுத்தி இருக்கு பாப்பாங்க, அக்கா பாருங்க ஐயா, வெள்ளை கலர் சேலை, ஒரு பந்தாவா. மற்ற நாள்லாம் கலர் சேலை கட்டுவாங்க, இப்ப ஆலயத்துக்கு போறாங்க பரிசுத்த வாட்டி கையில பைபிளோட போவாங்க. ஆனா அது பெல், அவ்வளவுதான். இந்த பிரச்சனை நிறைந்த உலகத்துல நீங்க ஆண்டவருக்கு என்ன எதிர்பார்க்கிறாரோ கனியை எதிர்பார்க்கிறார். அது கனி இல்லைன்னா வேஸ்ட். சரி, இப்ப ஆதியாகமம் 49வது அதிகாரம் யோசேப்பு குறித்து ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட்டை காட்டுங்க. 22 ஆதியாகமம் 49 யோசேப்பு கனி தரும் செடி. கனி தரும் செடி. எத்தனையோ குரோட்டன்ஸ் பார்த்திருக்கீங்களா? அழகா இருக்கும். கனினா அதுக்கு என்னன்னே தெரியாது, அது பிறந்ததுலேருந்தே தெரியாது. கிரீப்பர்ஸ், மணி பிளான்ட் பார்த்துருக்கீங்க, சூப்பரா இருக்கும். ஆனா இங்க மணி பிளான்ட்டுடைய கனி பார்க்கவே முடியாது. ஆனா மாதுளம் பழம், அது சமூலம், எல்லாம் பிரயோஜனப்படும். அதனாலதான் யோசேப்பு கனி தரும் செடி. ஏன் யோசேப்ப கனி தரும் செடி அப்படின்னு சொல்றார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இல்லாம ஆண்டவர் வசனம் வைக்க மாட்டார். ஆதியாகமம் 20வது அதிகாரம், சரி, ஆதியாகமம் 50:22 50:22 ஏன் ஆண்டவர் யோசேப்பை கனி தரும் செய்தி அப்படின்னு சொல்றான்னா, அவன் பழி வாங்க மாட்டான். பஞ்சாசம் ஒரு சூழ்நிலையை அங்கேயே பார்க்கலாம். தங்கள் தகப்பன் மரணம் அடைந்தது யோசேப்பின் சகோதரர்களை கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நம்ம அவனுக்கு செய்த எல்லா பொல்லாப்புக்காகவும், உங்களுக்கு தெரியும் ஏசா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏமாத்திட்ட இல்லடா நீயே யாக்கோபு, சிக்குவ என்னைக்கு சிவா அப்பா மறிப்பார் அன்னைக்கு நான் அவனை போட்டு தள்ளிடுறேன். அதே மாதிரி ஒரு 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 எதிர்பார்ப்பு. எங்க அப்பா இறந்துட்டாரு, யோசேப்பு எங்களை பழி வாங்கக்கூடாது. 16 உங்களுடைய சகோதரருக்கு உமக்கு பொல்லாப்பு செய்திருந்தும் அவள் செய்ததற்கு பாதகத்துக்கு நீர் அவளை தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உங்களுடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் ஆகையார். இதெல்லாம் எவ்வளவு விவரமா இருக்காங்க பாருங்க. அவனுக்கு தெரியாது யோசேப்பு கனி தரும் செடி. கோபம் இருக்காது, கசப்பு இருக்காது, வைராக்கியம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா இவங்க நினைச்சாங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரூ கலர் வெளியே வந்துடும் அப்படின்ட்டு. ஒரு சிலர்லாம் கையில காசு கிடைக்கிறவரை வயட்டா இருப்பாங்க. என்னைக்கு அவங்களுக்கு பணம் வந்து பணக்காரங்களும் பகாட்டுக்கிட்டெல்லாம் எங்கேயோ போயிடும். ஆகையால் உம்முடைய தகப்பன் கூலிய தாங்க. அதாவது ஒரே ரத்தம் நாங்க எல்லாரும் வீரா ஒரே ரத்தம் அப்படின்னா அங்க இப்ப காட்டுறேன். குழியில தூக்கி போடுறதெல்லாம் தெரியாது, அந்த கதரும் போதெல்லாம் தெரியாது, அவனை விற்கும் போதெல்லாம் தெரியாது. ஆனா இப்ப பாருங்க, அவன் செய்த துரோகத்தை மன்னிக்கட்டும் சொல்லி அவர்கள் அது யோசேப்புக்கு சொன்ன பொழுது அவன் அழுதான். அழுவானே தவிர யோசேப்பு பழி வாங்க மாட்டான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்பு கனி தரும் செடி, மாற்றவே முடியாது. 21 ஆதலால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தையும் பராமரிப்பேன் என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லி பட்சமாக பேசினார். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி, அன்பின் கனி. போட்டுக்கோங்க ஹெட்டிங், அன்பின் கனி. அடுத்து பாருங்க, மோசே யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது அதிகாரம் 13வது வசனம்.
சரி, 10வது. ஆதலால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் அவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியா ஆக்குவேன் என்று. அவன் என்ன சொல்லுவான்? ஆண்டவரே, ஆண்டவரே அழிச்சு போடுங்க, மோசேங்கிற ஒரு ஜாதியை பெருசாக்குங்கன்னு சொல்லுவாங்க. இது அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த அன்பை எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரே, மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் ஏற்றிருந்து புறப்பட்டு வந்த உம்முடைய ஜனங்களை விரோதமாக கோபம் பற்றி எறிவது என்ன? தெரியும் என்ன மேட்டர்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மலைகள் அவர் மேல் கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடி அவர்களை நிர்மூலமாக்கும், அவளுக்கு தீங்கு செய்வன் என்று எகிப்தியர் சொல்லுவானே. பாத்தீங்களா, உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படாது ஆண்டவரே. ஆண்டவர் மேல இருக்கிற ஒரு அன்பு, முதல்ல யோசேப்பு சகோதரர் மேல இருக்கிற அன்பு. அங்க ஆண்டவருக்கு இங்க சம்பந்தமே இல்லை. ஆனா இங்க அப்படி கிடையாது. மோசே உடனே நான் பெரிய ஜாதி ஆக்கிங்கிறாரு. ஆனா அந்த கனி தருகிற வாழ்க்கை என்ன சொல்ல வைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கோபத்தையும் உக்கரத்தையும் விட்டு திருப்பி அந்த ஜனங்கள் மேல் தீங்கு செய்யாதபடி அவர்கள் பரிதாபம் கொள்ளும். இதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ஒருத்தன் கீழே விழுந்தான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் நமக்கு தீங்கு மேற்கொள்ளக்கூடாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்க ஆலயத்தில் பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு பிரதர் செய்தி கொடுத்தார். செய்தி கொடுத்தவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன். நேற்று நான் பார்க்கிறேன், எங்க டேபிள்ல ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு. இந்த பெருவல் கட்டாகி தொங்கிட்டு இருக்கு, அப்படியே ஜஸ்ட் ஹேங்கிங். பார்த்துட்டு முகத்தை பார்த்தா, பிரதர் நீங்க என்ன, அது ஒரு ஜாமான் இறக்குனே, அது ஸ்பீடா அந்த கையை வெட்டிடுச்சு அப்படின்னாரு. அவருக்கு ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. அவருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் மதுரையில் எடுத்துட்டு இருக்காரு. நாங்கள் மதுரையில் ரெஃபர் பண்ணிட்டோம். இந்த இடத்துல சர்ஜரி பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு எதிர்பார்ப்பேன், ஆண்டவரே இது மாதிரி ஒரு தீர்வு வரக்கூடாது. நான் என் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் பயத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆண்டவரே என்னை பத்திரமா கொண்டு வந்து சேருங்க ஆண்டவரே, தீங்கு என்னை குடும்பத்தில் மேற்கொள்ளக்கூடாது. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் என்னுடைய ரொட்டீன்ல வயசாயிடுச்சு பார்த்தீங்களா. அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பயத்தோடு வாழணும். சொல்றேன், பயத்தோடு வாழணும். சரி, இங்க நம்ம பார்க்கிறோம், உமது தாசனாகிய ஆபிரகாமி ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தரும் உங்களுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல் இப்படி சொல்லி சொல்லி வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார். இது ஒரு கனி. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கனி உள்ள வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். அநேக பிரதர் சிஸ்டர்லாம் லேட்டா வந்திருக்கீங்க. நான் எந்த வசனத்தை சொல்றேன்னு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். கொலோசியர் 3வது அதிகாரம் 19வது வசனம் இதுதான். முந்தின வசனத்துல அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் எதை விட்டுட்டாங்க? இயேசு விட்டுட்டாங்க. எதை பற்றி கொண்டிருக்கிறாங்க? மாயமான தாழ்மை, தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை, விருப்பம், காணப்படாதவர்களிலே துணிவாய் நுழைந்து தங்கள் மாமிச சிந்தையிலே வீணாக இருமாப்பு கொண்டிருக்கிற இயாவானும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடி வெஞ்ச பந்தய பொருள் என்னதான் உங்களுக்கு காமிச்சேன். இழக்கிறதா என்ன? அநேக இடத்துல வந்து கதாவே உமது நாமத்தினால எங்க தீர்த்தம் அல்லவா, உமது நாமத்தினால நாங்கள் பிசாசில் துரத்தினோம் அல்லவா. ஐ டோன்ட் நோ யூ கெட் அவுட் அப்படின்றார். இதுதான் பந்தய பொருளை இழந்தது. இந்த பந்தய பொருள் எல்லாத்துக்கும் அடிப்படை ஒன்னே ஒண்ணுதான். வாசிச்ச வசனம் தான் திரும்ப வாசிப்போம். மத்தேயு 7வது அதிகாரம் சொன்ன வசனத்தை காட்ட முடியும். 23. அப்பொழுது ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கிறார்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். காரணம் என்னன்னா, கனி. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கனி எதிர்பார்க்கிறார். மோசே யோசேப்பு ஒரு கனியை கொடுக்கிறார். அவருக்கு ஆண்டவர் கொடுத்தது கனி தடும் செடி. ரைட். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில திரும்ப நான் சொன்னேன், 21வது வசனங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும். இது பெல். அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, உமது நாமத்தினால தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா,
ராசுகள் பிசாசு துரைத்தனம் அல்லவா, அநேக அற்புதங்களை செய்யும் பெல் டேங் 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 டேங். ஆனா மணி அடுத்து ஒரு கனி தருகிற ஒரு மணி மட்டும் கிடையாது, கனி மணி கனி ரெண்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனா என்ன இருக்குது, சவுண்ட் வருது, கனியை காணாது. ஆண்டவரால அக்செப்ட் பண்ணவே முடியாது. சரி, இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் சவுலை நம்ம பார்க்கணும். சவுளுடைய வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு கனியை பார்க்கணும், கனியை பார்க்கவே முடியாது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் கசப்பு, ஒரு வார்த்தை நிமித்தம் கசப்பு உள்ள வந்துருச்சு. கசப்பு உள்ள வந்து அவர் ஒரு ஸ்டேஜ்ல காது கேளாவது போல் இருந்தார், ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அடுத்து காது கேட்க ஆரம்பிச்சோன்னா பிரச்சனை வந்துருச்சு. கடைசி வர சவுல் எந்த ஒரு கனியை கொடுக்கிறார், அதனால அவர் தலையை வெட்டிட்டாங்க. ஆனா தாவீது ஒரு அன்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு. சரி, இந்த சவுலை எதுக்கு அடையாளமாக நீங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்வீங்களா, நியாயாதிபதிகள் 19வது அதிகாரத்துக்குள்ள வரும். சரி, நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம். ஃபர்ஸ்ட், விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் படிக்க ஒலிவ மரத்திற்கு போய் நீரங்களுக்கு ராஜா. ஒலிவ மரம் ராயல், எப்படி கோல்டுங்கிறது ராயல் மெட்டலோ, இந்த ஒலிவ மரம் ராயல் மரம். பரலோகத்தில் நீங்க பார்க்கலாம், ஒலிவ மரத்தை நீங்க பார்க்கலாம். சரி, அதற்கு ஒலிவ மரம் தேவர்களுக்கும் மனுஷர்களும் புகழ்கிறது என்னிடத்தில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்கள். கொழுமை, நான் என்னை ஆண்டவர் கனி கொடுக்கிற மரமா வச்சிருக்காரு. ஐயா, நீ என்னையும் கூப்பிடுற, வரமாட்டேன். என்ன ஆண்டவர் உண்டாக்குறதுக்கு நோக்கம் என்னன்னா ஆளுகிறதுக்காக கிடையாது, ஒரே ஒண்ணு, நான் கனி கொடுக்கணும். அதனால ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருக்கிறார். இந்த ஒலிவ மரம் வெளிப்படுத்தலே எனக்கு பார்க்கலாம். ஆனா கடைசியில பாருங்க 14, அப்பொழுது மரங்கள் எல்லாம் முட்செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு. எப்படி அந்த கழுதை தேஞ்சி கட்டரும் ஆயிடுச்சு, அதற்கு முட்செடியானது. மரங்களை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையும். முட்செடிக்கு நிழல் இருக்குமா? இருக்கும், மினிமமா இருக்கும். ஆனா அந்த முட்செடி ஒரு சின்ன காத்து அடிச்சுச்சுன்னா ஒரு குத்து. இது கனி கிடையாது, குத்துற ஒரு அனுபவம். இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்னி புறப்பட்டு லிபனோன் கேதுரு மரம் பட்சிக்கிறது. ஆண்டவர் சொல்கிற ஒரு வாழ்க்கை, நீ கனி தரணும். கனி தரலன்னா வேஸ்ட், கனி தரலன்னா வேஸ்ட். சரி, ஆண்டோடைய பாதையில கொண்டு போகிறார். அந்த பாதையில போகும்பொழுது வாசிப்போமா, சங்கீதம் 66:5. சங்கீதம் 66:5. தேவனுடைய செய்களை வந்து பாருங்க. ஐயா, தூரத்தில் தான் தெரியாது, செங்கல் வரணும், கிட்ட வந்து பார்க்கும்போதுதான் ஓ இது எப்படி பிரிக்குது. அத பார்க்க உங்களுக்குள்ள ஒரு கனி தருகிற வாழ்க்கை வரணும். ஏன் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது வசனத்துல தேவருடைய செய்களை வந்து பாருங்கள், அவர் மனுப்புறத்தில் நடத்துகிற மனுப்புறத்தில் பயங்கரமானவர். பார்த்துக்கோங்க, நம்ம எல்லாம் நாசியில சுவாசம் உள்ள மனிதர்கள். இந்த சுவாசம் போச்சுன்னா டெட். நம்ம இடத்துல ஒரு கிரியை நடத்து. எத்தனை பேர் இருக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம், என் வாழ்க்கையில அந்த கிரியை செய்யவே இல்லைன்னு சொல்லி. எல்லார் வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறார். நம்ம அது சாட்சியா சொல்ல மாட்டோம், அதை நம்ம அப்படி அது ஜீர்ணிக்க மாட்டோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், யாப்பாடி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆனா அந்த கிருபைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். கிருபை ஒன்னா கிருபையா பண்ணிக்கலாம், ஒண்ணு கிருபைகளை முடிச்சுட்டு உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகலாம், அதை வீட்டுல உட்கார வைக்கலாம். ரெண்டுமே அவருக்கு லேசான காரியம். ஆனா நீங்க கனி தருகிற மரமா இருந்தானா ஆண்டவர் சொல்வாரு, இன்னும் நான் உனக்கு கிருபையை கொடுத்தேன், இன்னும் கிருபையை கொடுத்தேன், இன்னும் கிருபையை கொடுத்தேன். நீ எனக்கு ஊழியம் செய்து என்னுடைய இதற்காக நான் உன்னை உண்டாக்குனேனோ அதை நிறைவேற்றும். சரி பாருங்க, 6வது சங்கீதம் 66:6. கடலை உள்ளர்ந்த தரையாக மாற்றினார். உங்களுக்கு பல நூற்றுக்கணக்கான தடவை செங்கடல் எத்தனை பேரால் இங்க இருக்கிறவங்க தான்
ஒரு பேப்பரை கொடுத்து கட்டன நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 எப்படி ஐஸ் கட்டியா மாறிச்சு, ஐஸ் கட்டியா மாறதுக்கு வசனம் எங்க யோபில் இருந்து கூட சொல்ல முடியாது. உறுதியா சொல்றேன், யாராலையும் எழுத முடியாது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதை உங்களுக்கு சொந்தமா மாற்ற மாட்டீங்க. சொந்தமாக மாற்றினா தான் அது உங்களுக்கு மாறும். சரி, பாருங்க, அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அந்த என்றென்றைக்கும் அரசாளுகிறவர் தான் உங்களிடத்துல கிரியை செய்கிறார். கிரியை செய்து உங்கள்கிட்ட வந்து ஒரு கனியை எதிர்பார்க்கிறார். அந்த கனியை நீங்க எவ்வளவு கொள்ளவு ஆண்டவரே, நீங்க வரும்போது நான் அந்த கனிகளை வைத்திருக்கிறேன், பழையதும் வச்சிருக்கிறேன், புது வச்சிருக்கேன். இது உங்களுக்காக நான் சேர்த்து வைத்திருக்கிற கனி. இந்த கனி உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 15வது அதிகாரம் 15:16 கனி தரணும். ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சு இந்த கனியை தருவார். அதான் இன்னைக்கு நேற்று ஒரு 2 பயல், வாலிப பயல், நல்லா டாலா இருக்காங்க. கால் கிட்ட அவனுக்கு ஒரு கருப்பா ஒரு சின்ன கட்டி இருக்கு. தேடி பார்த்தா தான் சொல்ல முடியும். நான் சொல்றேன், சார் நான் மிலிட்ரி செலெக்ஷனுக்கு போகணும் சார். எல்லாம் அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் நான் எனக்கு இருக்கு, ஹைட் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணு, புஷ் எல்லாம் பண்ணிடுறது. ஆனா இந்த கருப்பா இருக்கிற ஒரு கட்டி மாதிரி இருக்குல்ல, இதை பார்த்து நான் இந்த இவ்வளவு எஃபர்ட் போயிடக்கூடாது சார். இதுக்கு நீங்க ஏதாவது சர்ஜரி பண்ண போறீங்களா, இல்லை மருந்து மாத்திரை கொடுத்து நீங்க எனக்கு பண்ணணும் சார், ஆனா எனக்கு பெர்மனண்டா அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு சில ஆலோசனை சொன்னேன். அவனுடைய தாக்கத்தை பார்க்கணும். ஐயோ, என்னுடைய மிலிட்ரி செலெக்ஷன்ல நெகட்டிவ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 பர்டிகுலரா இருந்தார். ஆனா இங்க நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளணும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். நாம அவரை தெரிந்து கொள்ளணும். எத்தனையோ காரியங்களை யாருக்குமே வேண்டாதவர்களா இருந்தோம். அதாங்க முக்கியம். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட கனியை ஆண்டவர் தர்றதற்கு அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். மிலிட்டரி இருந்த பையனுக்கு எலெக்ஷன்ல போய் நின்று எப்படியாவது செலக்ஷன் நான் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நிக்கிறாங்க. ஆனா மரணத்தில் நிக்க போகிறான். ஒரு வாரம் ஆரம்பிச்சேன்னா அவன் காலி பண்ணிடுவாங்க. ஆனா இது கட்டாயம் தேசப்பற்றான்னு எனக்கு தெரியாது. சரி, அதுக்கு பாருங்க, என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கிறதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதற்காக கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கனி கொடுக்க வேண்டும். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு 16 நீங்கள் நான் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கனியை நிலைத்திருக்கும்படி நான் உங்களை உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும், நீங்க நிலைத்திருக்கணும். என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருக்கேன். எப்ப நிலைத்திருக்க மாட்டாங்கன்னா, இப்ப நான் கொடுத்த வசனம், மாய்மாலமான தாழ்மை, தேவதூதருக்கு சொல்கிற ஆராதனை, தலையை பற்றி கொள்ளாம இருந்தாச்சுன்னா கனி கொடுக்க முடியாது. புரியுதாங்க உங்களுக்கு? யோவான் 15:4 என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியை நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல. வெட்டியாச்சா? வெட்டினதான், கனெக்ஷன் இருக்காது. அப்படியே கருகி அது தூக்கி எரிக்கப்பட்டுவாங்க. இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கண்டிஷன். அதுதான் அபாய்ட் இன் மீ அப்படிங்கிறாங்க. இப்ப பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆசாரியன் ரொம்ப ரொம்ப முக்கியமான, நீ வேர்வையே இருக்கக்கூடாது, வேர்வை இருக்கக்கூடாது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேர்வைங்கிறது நம்முடைய முயற்சி, அது ஒரு சாபம். வேர்வைங்கிறது சாபம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 4:19 நீ பூமியில இருந்து எடுக்கப்பட்டபடினால் பூமிக்கு திரும்பட்டும், உன் முகத்தின் வேர்வையினால ஆகாரம் புதிப்பா. இந்த வேர்வைங்கிறது ஒரு சாபம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியன் ஒரு நாளும் வேர்க்கக்கூடாது. இந்த வேர்க்கறதுனா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வேர்வைனா என்ன? அந்த ஜாகிங் போற அந்த இதெல்லாம் கிடையாது. எடுத்துக்கொள்ளுமா, லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க, 18வது அதிகாரம். ஒரு வேர்வை நான் காட்டுறேன். 18-11
பரிசை நின்று, தேவனே நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாக்காரன், இவர்களை போல இந்த ஆயக்காரன் உள்ளது சாசனம். இது வேர்வை. ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு லிஸ்ட் கொடுக்கறான். நான் யாரு தெரியுமா? வேர்வை இது. ஆனா ஆயக்காரன் தூரத்திலிருந்து தன் கண்ணு பாவியா இருக்கிற மேல் கிருபையா. இது தாழ்மை. வேர்வைங்கிறது எஃபர்ட். ஆனா வேர்வைங்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கிடையாது. இந்த வேர்வைக்கு ஆண்டவர் டோட்டலா அகெயின்ஸ்டா இருக்கிறார். எப்படி இருக்கார்? அகெயின்ஸ்டா இருக்கிறார். யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனம். யாக்கோபு 2:23. அந்தபடியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை நீதியாக அவன் தேவனுடைய சிநேகிதன். ஃப்ரெண்ட் பேசுறதுக்கு எனக்காக இருக்குமா? இருக்காது. அப்படி பேசிக்கிட்டே இருப்போம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்துல, யாத்ராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசும்போது கர்த்தர் மோசேயோடு முகமாக பேசினான். பரிசேயன் வேத சிந்தனர் தன்னுடைய நீதியை புரிய வைக்கிறார். புரிய வைக்கணும் அவருக்கு தெரியாதா? ஆனா புரிய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும். ஆனா மோசே ஃப்ரெண்ட். நீங்க உங்க ஃப்ரெண்டோட பேசியிருக்கீங்களா? எஸ். நமக்கு வேசி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நம்ம வீட்டுக்காரமா தான் நமக்கு ஃப்ரெண்டு. ஆனா இதுல கிடைக்கிறதுனா நம்ம எஃபர்ட் இல்லாம பேசுவோம். எவ்வளவு நம்ம நேரம் பேசுவோம்? எவ்வளவு நாளும் பேசலாம். சரி, இதுதான் ஆண்டவர் ஒரு ஃப்ரெண்டை எப்படி பேசுறாருன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 20வது வசனம் 2:20. அந்த ஃப்ரெண்டு என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஆதாம் சகல நபர் ஆதாமுக்கோ ஏற்ற துணை காண. அப்ப ஆண்டவர் ஆதாம ஒரு ஃப்ரெண்டா பாக்குறதுனால அவனுக்கு என்னப்பா தேவை அப்படின்னு கேட்டானா, எனக்கு மனைவி கேட்கிறாரு, கேட்கல. ஆனா அவரா பாக்குறாரு. எல்லாருக்கும் தேவை இருக்கு, இவனுக்கு ஒரு தேவை இருக்கு. அந்த தேவை நான் தான். அப்ப இந்த எஃபர்ட் இவங்க போய் தேடியே போகல. ஏற்ற துணைங்கிறது இது ரெண்டும் இணைந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லி, இதுல எந்த வித அடிஷனும் கிடையாது, மேல குறைக்க முடியாது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2:22. துணை எப்படி கொண்டு வர்றார் பாருங்க. தேவனாய கர்த்தர் தம் மனுஷனில் இருந்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனத்திலே கொண்டு வந்தார். இது அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப். இது கொண்டு வந்து காட்டார். இதான் துணை அப்படின்னு சொல்லி. இது எதற்காகனா, இவங்க ஒரு பரிசுத்த சந்ததிங்கிற ஒரு கனியை உண்டாக்கணும். நோக்கம் இருக்கா இல்லையா? உண்டாக்குனாங்கன்னா இல்லை, பெரிய. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ நல்ல நித்திரை உண்டு பண்ணிட்டு உன்னிடத்துல நான் உண்டு பண்ணிக்கிறேன். சரி, ஒரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்க போயிடலாம். இந்த கனி உள்ள வாழ்க்கையை நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க முடிவு எப்படி இப்படி இருக்கணும். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 26:3. இதுதாங்க ஃபைனல். மாயமான தாழ்மை. எல்லாத்தையும் தலையை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணுனா இது கிடைக்காதுங்க. உமை உறுதியாக பற்றி கொள்ள மனது. அங்க கிறிஸ்துங்கிற தலையை விட்டுட்டாங்க. ஆனா எப்படி உறுதியாக? உறுதிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூழ்நிலையெல்லாம் பார்க்கவே கூடாது. பிரச்சனை வருமா? வரும். ஆனா ஆண்டவர்களோட கூட இருக்கிறார். அது எனக்கு ஒரு அளவு கூட சந்தேகம் கிடையாது. உம்மை உறுதியாக பற்றிக்கொள்ள உண்மையே நம்பி இருக்கிறபடி. அந்த உறுதி எதன் அடிப்படையில்? நம்பிக்கையின் அடிப்படையில். என்ன பிரச்சனை வந்தாலும் இவன் என்னை விட்டு போக மாட்டான், என்ன பிரச்சனை இவன் என்னை விட்டு போக மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா ஆண்டவருக்கு நம்ம வேலை நம்பிக்கை இருக்கணும். அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும், கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் கனிட்ட அந்த கனியை ஆண்டவர் பார்க்க 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 அவருக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். உண்மை நம்பி இருக்கணும். நீர் அவனை பூரண சமாதானத்தோடு பூரண சமாதானம். சமாதானத்துல இது பூரண சமாதானம்.
பூர்ண சமாதானம் உங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிச்சயம். நான் ஆண்டவரை தேடி போல அவரை தேடி வந்தார். உளையான சேற்று வந்து மரண பள்ளத்தாக்குல இருந்தே தூக்கிட்டார். எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்தார். ஊழியக்காரனா மாத்தினார். எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானார் கனப்படுத்தன்னு சொன்னார். இந்த வார்த்தை என்பதை என்னை அழைத்தார். நான் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு நிச்சயம் இருக்கு. ஊழியத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. நிச்சயம் இருக்கு. மாலையில என்ன செய்தின்னு சொல்லி எனக்கு தெரியும். ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எத்தனை பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. போனா அது என்ன செய்தின்னு உங்களுக்கு மறந்துருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அது ஏகப்பட்ட செய்தி ஓவர்லோட் வந்துட்டு பாத்தீங்களா? அந்த சமாதானம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்க, நீங்க கனி கொடுக்கும். ஜெபிச்சு முடிக்குமா? மகா இரக்கமும் கருணையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நான் இருதயத்தோட திரு சமூகம் வருகிறோம். எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத ஈவுகளுக்காக நன்றி நன்றி நன்றி. ஏமாற்றம் உதவனை எபனீஸ்வரே துதிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.